சிவாஜி அண்ணன் வந்து பட்டத்து ராணியில் சவுக்கு அடிப்பார். சவுக்கு அடித்த உடனே ஒரு இடத்துல வந்து சுரீர்னு சத்தம் கேட்டு நான் சைடில் நானும் நாகேஷும் அவர் நம்பியாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த இது எப்போ என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுறதுக்காக அங்கே அவரை ஏன்னா நாங்கள் ட்ரிக் பண்ணுறோம்ல அவர் வில்லன்னு. சத்தம் கேட்டோடனே ஐயோ இன்னைக்கு காஞ்சனா நல்ல அடி வாங்கிட்டாளே சிவாஜி அண்ணங்கிட்ட என்னடா பண்ணுறது மூஞ்சி இப்படி பண்ணேன் நான். சிவாஜி அண்ணன் பார்த்துட்டாரு என்ன. ஷார்ட் முடிஞ்சு கட்டுனோன்னு இங்கே வாடினார் என்ன. ஐயோ இவர் எதுக்கு கூப்பிட்றாரோ தெரியலையே, எனக்கு அவரை கட்டாலே ஏற்கனவே பயம். சரி கிட்டக்கு போய் மெதுவாக நின்னேன். என்னடி பண்ணேன் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ணலையா என்ன. இந்த மூஞ்சி என்னமோ ஒரு மாதிரி சுழிச்சேன். காஞ்சனா அடி வாங்கிட்டான் தானே அப்படின்னாரு. ஆமான்னொடனே நீ வாடி நில்லுன்னாரு. ஐயோ நான் வரல என்ன. நில்லுடின்னாரு. சவுக்கு அப்படி எடுத்தாரு. அது ட்ராமா பாணி, அந்த காலத்து நாடகத்தினுடைய பாணி அதுதான். எடுத்து அந்த டைமிங் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டே சவுண்டு வந்துடும், அப்புறம் தான் போய் சுற்றும். நான் கிட்ட கேட்டேன் காஞ்சனா, ஏன் அடி விழுந்தது அடி நீ சிவாஜி சாருக்காக சொல்லாமல் இருக்கியான்னு கேட்டேன். இல்லை இல்லை ஒரு அடி கூட விழலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையான அது. ரெண்டாவது தெய்வ நம்பிக்கை ரொம்ப அவளுக்கு உண்டு. ரொம்ப நல்ல மனசு, எல்லார்கிட்டையும் இதுவாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து அவள் விகடன் விருது கிடைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.